إن الحمد لله ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب زدني علما. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தலைவர்களே, சகோதர சகோதரிகளே, கண்ணியமான ஜும்ஆவுடைய தினத்திலே சங்கீமிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இல்லத்திலே ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய தீனை கேட்க வேண்டும், பேச வேண்டும், அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற லட்சிய நோக்கத்தோடு அல்லாஹ்வுடைய வீட்டிலே ஒன்று கூடி அமர்ந்திருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் மார்க்கத்தை சிறந்த முறையில் பின்பற்றி வாழ்ந்து அதே நிலையில் நிறைவான ஈமானுடன் மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 79வது சுதந்திர நாளிலே நாம் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை படைத்தவன் அல்லாஹ்வுக்கு மட்டுமே அடிமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் மனிதர்கள் அடிமையாக இருக்கக்கூடாது என்று அடிப்படையாக கற்றுத்தந்த ஒரே உண்மையான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். இஸ்லாமிய மார்க்கத்திலே அடிமைத்தனத்தை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நீங்கள் இருக்க வேண்டும், வேறு யாருக்கும் இருக்கக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காகவே இஸ்லாமிய மார்க்கத்தை படித்து எத்தனையோ மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்திகள் எல்லாம் நாம் அறிந்த ஒன்றுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூர் சினா என்ற மலையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து கொண்டிருந்த பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னான், இன்னனி அனா அல்லாஹ், மூசாவை தெரிந்து கொள்ளுங்கள் அலைஹிஸ்ஸலாம், லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாரும் இல்லை, நான் மட்டும்தான் ரப், நான் மட்டும்தான் அனைத்தையும் படைத்தவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு ஃபஅபுதுனி, நீங்கள் என்னுடைய அடிமை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த அடிமைத்தனம் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தானே தவிர வேறு எந்த மனிதர்களுக்கும் அடிமைத்தனம் என்பது கிடையாது. ஆகவே வாக்கிய ஸலாத் லிக்ரி, என்னை நினைவு கூறுவதற்காக நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கூறி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முழுக்க கால் வீக்கும் அளவிற்கு தஹஜ்ஜுடைய தொழுகையை நிறைவேற்றி குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓதி தாலி நினைக்கும் அளவிற்கு அழுதார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தர்பிக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தாங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டாரே, பிறகு ஏன் தாங்கள் சிரமப்படுகிறீர்கள் என்று கேட்டபொழுது கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுக்கு மட்டுமே அடிமை என்பதை அந்த வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்தினார்கள். யா ஆயிஷா ஃபலா அகூன அப்தன் ஷகூரா, அல்லாஹ்வுக்கு நான் நன்றி உள்ள அடியாராக, அல்லாஹ்வுக்கு மட்டுமே நன்றி உள்ள அடியாராக நான் ஆக வேண்டுமே, ஆகவே தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். நபிமார்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் பேசும் பொழுது துர்ரியத மன் ஹமல்னா மஅ நூஹ் இன்னஹு கான அப்தன் ஷகூரா, நபிமார்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியாராக இருந்தார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்வார். அல்லாஹ்வை தவிர ஒரு மனிதன் ஒரு முஸ்லிம் யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது என்று அடிப்படையாக காட்டிய மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். இஸ்லாம் மட்டும்தான். வேறு எந்த மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மதங்களையும் இப்படி நம்மால் காண முடியாது. இஸ்லாம் அல்லாத எத்தனையோ வணக்க ஸ்தலங்கள், மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஷிர்குடைய வணக்க ஸ்தலங்கள், நீ வரக்கூடாது நான் வரக்கூடாது என்று எவ்வளவு பிரச்சனைகள். ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை எந்த மஸ்ஜிதில் வேண்டுமானால் அல்லாஹ்வை சஜதா செய்யலாம். இதுதான் இஸ்லாம் நமக்கு வழங்கிய உண்மையான சுதந்திரம். சகோதரர்களே, இஸ்லாம் நமக்கு வழங்கிய உண்மையான சுதந்திரம் இஸ்லாத்தில் மட்டும்தான் இருக்கின்றது என்பதை ஆங்கிலேயருக்கு முதலில் காட்டி கொடுத்ததை இஸ்லாம் முஸ்லிம்கள் தான் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது. ஆகவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அடிமையாக இருந்த எத்தனையோ மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள். குறிப்பாக பிலால் இப்னு ரபாஹ், அம்மார், யாசிர், சுமையா ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் அவர்கள் அடிமையாக இருந்து இஸ்லாத்திற்கு வந்த பொழுது கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வளவு தனி மரியாதை முக்கியத்துவத்தை இஸ்லாத்தில் அவர்களுக்கு கொடுத்தார்கள். எந்த அளவிற்கு என்றால் தன்னுடனேயே இருக்க வேண்டும் என்பதற்காக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய முஅத்தினாக பாங்கு சொல்லக்கூடியவராக நியமித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை விட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக. இருந்தாலும் அவர்களுக்கு அரபி வார்த்தைகள் சரியா வராது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹபீசியாவை சார்ந்தவர்கள். இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாங்கு சொல்லுகின்ற அந்த பொறுப்பை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒப்படைக்க குறைஷில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் வந்து கேட்டார்கள், முஹம்மது அவர்களே, இந்த பாங்கு சொல்வதற்கு பெரிய குலமான அபூபக்கர், உஸ்மான், அலி, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் இவர்கள் எல்லாம் இருக்கையே நீங்கள் இந்த அடிமையிடத்திலே பாங்கு சொல்ல சொல்கிறீர்கள் என்று கூறினார்கள், ஆட்சேபனை செய்தார்கள். ஆனால் அவருடைய ஆட்சேபனையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்ظுரு இலா சுவரிக்கும் அம்வாலிக்கும் வ அஜ்சாமிக்கும் வலாக்கின் யன்ظுரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும் என்றார்கள். அல்லாஹ் தஆலா உங்களுடைய அழகையோ உங்களுடைய பொருளாதாரத்தையோ உங்களுடைய உடல் வலிமையோ அல்லாஹ் தஆலா பார்ப்பதில்லை. மாறாக வலாக்கின் யன்ظுரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், உங்களுடைய உள்ளத்தை உங்களுடைய செயல்பாட்டையும் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கின்றார் என்ற இஸ்லாத்துடைய அடிப்படை சுதந்திரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகளுக்கு செய்திகளை பரப்பினார்கள். சகோதரர்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அடிமையாக இருந்த இஸ்லாத்தை ஏற்ற அந்த எண்ணமே அவர்களுக்கு மத்தியில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவரது கண்ணியத்தையும் அவரது உயர்வையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த காரணத்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து யா சையதின் தலைவரே என்று அழைத்தார்கள். அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை யா சையதி என் தலைவரே என்று அழைத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படிப்பட்ட சஹாபி, குறிப்பாக இன்றைய நாள்ல எல்லாருக்கும் அதிகமா பேசப்படும். காந்தியடிகள் சொன்னார்கள், உமருடைய ஆட்சி வந்தது என்றால் இந்தியா அமைதி பெற்றுவிடும். அப்படிப்பட்ட குர்ஆனையும் ஹதீஸையும் கொண்டு ஆட்சி செய்த உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அடிமையாக இருந்த இஸ்லாத்தை ஏற்ற பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து சொன்னார்கள், யார் சையதி என் தலைவரே என்று அழைத்தார்கள். சகோதரர்கள், இஸ்லாத்திலே அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய சுதந்திரம், மிகப்பெரிய சுதந்திரம் கிடைத்தது. யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்று வந்தார்களோ அவர்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது. நபிமார்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது வயضعu عنهم إصرهم والأغلال التي كانت عليهم بالغيرة, தனக்கு போட்டிருக்கக்கூடிய அந்த சங்கிலிகளை எல்லாம் அவிழ்த்து தூக்கி வீசுவார்கள். அடிமை தரம் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். தனக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த சங்கிலிகளை எல்லாம் அவர்கள் தளர்த்தி எரிந்து விடுவார்கள். இதுதான் அவர்கள் இஸ்லாம். இஸ்லாத்தை பொறுத்தவரை யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது என்று கற்றுத்தருகின்ற ஒரு அழகிய மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம்.
பல வருடங்களுக்கு முன்பதாக சுதந்திரத்திற்காக எத்தனை முஸ்லிம்கள் உயிரை இழந்திருக்கிறார்கள். வரலாறுகளில் சொல்லப்படுகின்றது, ஆங்கிலேயர்களுக்கு மத்தியிலேயே ஆங்கிலேயர்களுக்கும் இந்தியர்களுக்கும் மத்தியில் ஏற்பட்ட முதல் பிரச்சனையிலே 200 வருடங்களாக நடந்து கொண்டிருந்த பிரச்சனைகள், ஏதோ ஒரு மாதம் ஒரு வருஷம் அல்ல, 200 சுமார் ஆங்கில பிரிட்டிஷ்காரர்களுக்கும் இந்தியர்களுக்கும் மத்தியில 200 வருடமாக போர் நடந்து கொண்டிருந்தது. 200 வருடங்கள். அதில் முதலாவதாக கொலை செய்யப்பட்டவர்கள் யார் என்றால் சுதந்திரத்திற்காக சகோதரர்களே ஒரு முஸ்லிம் என்பது வரலாறுகளில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு முஸ்லிம் தான் முதலில் இந்தியாவிற்காக தன்னுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த சுதந்திரத்திற்காக பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்த எத்தனையோ முஸ்லிம்கள் சிறைச்சாலைக்கு சென்றார்கள். சிறைச்சாலை கடுமையான சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு என்ன உணவாக கொடுக்கப்பட்டது தெரியுமா சகோதரர்களே? சுப்ஹானல்லாஹ், சொல்லவே முடியவில்லை. முஸ்லிம் மக்கள் பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்த ஒரே காரணத்திற்காக சிறைச்சாலைக்கு சென்றார்கள். ஒரே சிறைச்சாலைக்கு சென்றார்கள். அவர்களுக்கு என்ன உணவாக கொடுக்கப்பட்டது தெரியுங்களா? அவருடைய பிள்ளைகளுடைய கால்களை வெட்டி தட்டில் வைத்து மூடப்பட்டு கொடுக்கப்பட்டது. யார் அவர்கள்? முஸ்லிம்கள். அவர்கள் திறந்து பார்த்தால் தன்னுடைய பிள்ளைகளை கொலை செய்து அவருடைய கால்களையும் கைகளையும் வெட்டி அவருடைய தட்டில் அவர்களுக்கு உணவாக பரிமாறப்பட்டன. பெரிய சோதனை. இதற்காக இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட கடுமையான சோதனைகளுக்கு முஸ்லிம்கள் ஆளாக்கப்பட்டார்கள். முஸ்லிம்களுடைய தலைகள் எல்லாம் வெட்டப்பட்டு எப்படி தேங்காய் உடைப்பதற்காக தேங்காவுடைய நார்களை எடுப்பதற்காக என்று ஒரு அருவாளை போட்டு நாம் வைத்திருப்போமோ நிப்பாட்டி அதிலே முஸ்லிம்களுடைய தலைகள் வெட்டப்பட்டு அதிலே தலைகள் மாற்றப்பட்டு நீங்கள் யாராவது எதிர்த்து பேசுகிறீர்கள் என்றால் உங்களுடைய தலையும் இப்படி வைக்கப்படும் என்று ஆங்கிலேயர்களால் சொல்லப்பட்டது. அதில் பல பேருடைய தலை முஸ்லிம்களுடைய தலைவர் சகோதரர்கள். இதெல்லாம் நம்ம படிக்கக்கூடிய காலத்தில் கூட சோசியல் புக்ஸ்லையும் ஹிஸ்டரி புக்ல எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் வர்றதே இல்லை. எல்லாம் மறைச்சிட்டாங்க. எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. இப்போது படிக்கின்ற குழந்தைகள் வாலிபர்களுக்கு சுதந்திரத்திலே முஸ்லிம்களும் பங்கேற்றார்களா என்ற மிகப்பெரிய கேள்வியாக அமைந்துவிட்டது. சொன்னால் அப்படியா என்று கேட்கிறார்கள். அப்படியா? எந்த புத்தகத்தில் நாங்கள் பார்த்ததில்லையே என்று சொல்லும் அளவிற்கு எல்லா குப்பைகளையும் கொண்டு வந்து புத்தகத்தில் போட்டு உண்மைகள் எல்லாம் மறைத்து விட்டார்கள் சகோதரர்களே. நாம் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். மதரசாக்களிலே போதிக்கப்படுகின்றது. சுதந்திரத்துடைய நாள் என்று மதரசா மக்களுக்கு போதிக்கப்படுகின்றது. அன்றைய காலத்தில் சுதந்திரத்துடைய அந்த காலத்திலே ஜும்ஆவுடைய பயான்கள் சுதந்திரத்திற்காக பேசப்பட்டது. பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கிறோம். நம்ம பெருமானாரை பார்த்து வாழக்கூடியவர்கள். நாம் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து வாழக்கூடியவர்கள். நாம் ஹாலித் இப்னு வலீத் அவர்களை பார்த்து வாழக்கூடியவர்கள். நாம் அலி இப்னு அபீ தாலிப் அவர்களை பார்த்து வாழக்கூடிய நாம் ஆங்கிலேயர்களை கண்டு பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்க வேண்டும். நாம் சுதந்திரமாக வாழ வேண்டும், சுதந்திரமாக மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று 79 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஜும்ஆவிலே பேசப்பட்ட வார்த்தையை நான் உங்களுக்கு பதிவு செய்கின்றேன். பிரிட்டிஷ்காரர்கள் பயப்படாதீங்க. நம்ம எந்த கூட்டத்தையும் நம்ம பார்த்து பயப்பட, குறைகளை பார்த்து நம்ம பயப்படல, எந்த யூதர்களை பார்த்து நம்ம பயப்படல. நாம் பயப்படக்கூடாது. அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் பயப்பட வேண்டும். நம்முடைய காலை முன்னோக்கியாக வைக்க வேண்டுமே தவிர பின்னோக்கி வைக்க கூடாது என்று ஒவ்வொரு ஜும்ஆக்களிலும் உலமாக்கள் மார்க்க அறிஞர்கள் 79 வருஷத்துக்கு முன்னாடி சுதந்திரத்திற்காக ஜும்ஆவுடைய மேடையை பயன்படுத்திக் கொண்டார்கள் சகோதரர்கள். குறிப்பாக யூபியில் இருக்கக்கூடிய தேவபந்த் தாருல் உலூம் தேவபந்துடைய மதரசாக்களிலே எத்தனை மார்க்க அறிஞர்கள் சுதந்திரத்திற்காக தன்னுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள். எத்தனை மார்க்க அறிஞர்கள், குர்ஆனையும் ஹதீஸையும் மனனம் செய்த மார்க்க அறிஞர்கள் இந்த சுதந்திரத்திற்காக தன்னுடைய உயிரையே இழந்திருக்கிறார்கள். ஒரு மார்க்க அறிஞர்கள் அல்ல, நூற்றுக்கணக்கான மார்க்க அறிஞர்கள் இந்த சுதந்திரத்திற்காக தன்னுடைய உயிரையே இழந்திருக்கிறார்கள் சகோதரர்களே. காந்தியடியாருக்கு அருகில் இருக்கக்கூடிய பல ஆலோசனை வழங்குவதற்காக முஸ்லிம்களை வைத்திருந்தார் காந்தியடியார் அவர்கள். முஸ்லிம்களுடைய நேர்மை, உண்மை, வாய்மை இதையெல்லாம் பார்க்கிறார்கள். எப்படி நீங்கள் அறிந்து கொண்டீர்கள்? முகமது நபியின் வாழ்க்கை வரலாற்றின் மூலமாக
உமர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு மூலமாக. ஆகவேதான் காந்தியடியார்கள் சொன்னார்கள், உமருடைய ஆட்சி மட்டும் இந்தியாவில் வந்துச்சுன்னா இந்த இந்தியா நிம்மதியா இருக்கும், இந்தியாவில் எந்த பிரச்சனையும் இருக்காது, நேர்மை இருக்கும், உண்மை இருக்கும், எந்த கற்பழிப்பும் நடக்காது, கொலைகள் திருட்டுகள் நடக்காது என்று காந்தி கூறிய ஒரே காரணத்துக்காக ஒரு முஸ்லிம்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறார். முஸ்லிம்களுக்கு அந்த ஆட்சியை கொடுத்துருவாரு என்ற ஒரே நோக்கத்திற்காகவே காந்தி கொலை செய்யப்பட்டார். யார் கொலை செய்தார்களோ அவருடைய கையில் ஆட்சி என்று வந்ததின் காரணமாக இந்த வரலாறுகளை எல்லாம் மறைத்து விட்டார்கள். வரலாறுகளை எல்லாம் மறைத்து முஸ்லிம்கள் எல்லாம் பந்தேரிகள், பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்கள், அவர்களுக்கு இந்தியா என்பது எந்த விதமான உரிமையும் கிடையாது என்று வாய் கூசாமல் பொய் பேசுகின்றார்கள். அதை பார்த்து அறிந்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்கூல் படிக்கக்கூடிய மாணவர்கள், கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட வரலாறுகளை தெரிவது. டெல்லிக்கு போனவர்களுக்கு தெரியும். முஸ்லிம்களுடைய முன்னோர் முஸ்லிம்களுடைய செங்கோட்டையிலிருந்து எத்தனை இடங்கள் முஸ்லிம்களால் கட்டப்பட்டது. அதெல்லாம் மறைக்க முடியுமா? வரலாறுகளை நீங்கள் மறைக்கலாம், ஆனால் கட்டளைகளை மறைக்க முடியுமா என்று பாருங்கள். தாஜ்மஹாலை கட்டியது, செங்கோட்டையை கட்டியது, சட்டமன்றங்களை கட்டியது, எத்தனை ஆலோசனை கூட்டங்கள், தெருக்கு முஸ்லிம்களை பேரான சகோதரர்கள். டெல்லி போன்ற இடங்கள் எல்லாம் தெருவாக முஸ்லிம்களுடைய பேர்கள் தான் வைக்கப்பட்டிருக்கும். நம்முடைய முஸ்லிம்களுடைய பேர்கள் இல்லாமல் எந்த ஒரு ஏரியாவும் கிடையாது டெல்லியில. அது இந்தியாவுடைய கேபிட்டல் டெல்லி. எல்லா தெருக்களிலும் முஸ்லிம்களுடைய பேர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. முஸ்லிம்கள் இல்லை என்றால் டெல்லியே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அவ்வளவு சொத்துகள் முஸ்லிம்கள் டெல்லியிலே இருக்கின்றது. எல்லாம் இல்லை என்று சொல்ல முடியுமா? அது நம்முடைய முன்னோர்கள் என்றால் சாதாரணவர்கள் அல்ல, நல்ல மார்க்கப்பட்டுள்ள முன்னோர்கள். ஷாஜஹானா இருக்கட்டும், அக்பர் அவர்களா இருக்கட்டும், திப்பு சுல்தான் அவர்களா இருக்கட்டும், மார்க்கப்பட்டுள்ளவர்கள், அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வின் கட்டளைகளை பின்பற்றி நடந்தவர்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, தாஜ்மஹால் 2 சைடு பள்ளிவாசல், அதுக்கு மேல அவர் தாஜ்மஹாலை கட்டிட்டு இருக்கும்போது பாம்பு சவுண்ட் கேட்ட உடனே இங்கே தொழுக வேண்டாம், என்னுடைய மனைவிக்காக கட்டப்பட்ட இந்த தாஜ்மஹால் இங்கே தொழுக வேண்டாம், 2 சைடு பள்ளிவாசல் கட்டிக்கணும்னு சொல்லி 2 சைடு பள்ளிவாசல் கட்டியிருப்பார். தாஜ்மஹாலுக்கு போனவங்களுக்கு தெரியும். தொழுகையாளி சொல்ல வேண்டும் என்றால் தௌஹீத் சிந்தனை கொண்டவர்கள். தான் தன்னுடைய மனைவி முன் அடக்கம் செய்யப்பட்டாலும் கூட எந்த தர்காவளி ஷிர்க் கிடையாது. நம்ம போன மாசம் அவன் ஆசிரியத்துக்காக துவா செஞ்சு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். யாசின் சூரா, தாஜ்மஹால் சுத்தி சூரா யாசினுடைய அத்தியாயங்கள் எழுதப்பட்டிருக்கும். அக்பர் கட்டிய அந்த கோட்டையை சென்று பாருங்கள். அந்த அவ்வளோ பெரிய கோட்டையில அந்த கோட்டைக்குள்ள பள்ளிவாசல் இருக்குது உள்ள. பத்திரிகை சகோதரர்களே, இது மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு கோட்டை. அந்த கோட்டையில உலகத்து வரலாறு படிச்சு பாருங்க. அந்த கோட்டையில அவ்வளோ பெரிய கோட்டை, ஹைதராபாத் இருக்கக்கூடிய அந்த கோட்டை, அந்த கோட்டையில அந்த கோட்டைக்குள்ளே பல பள்ளிவாசல், ஒரு கோட்டைக்குள்ள பல பள்ளிவாசல் முன்னோர்கள் கட்டியிருக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கு. இங்க இருக்கிற அங்க போகக்கூடாது, அங்க இருக்கிறவங்க வரக்கூடாதுன்னு சொல்லி யார் யார் எங்க இருக்கிறாங்க அங்க தொழுது சொல்லி அங்க பள்ளிவாசலுக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. முன்னோர்கள் கட்டிய கோட்டைகள் சொல்லுவார்களே, முன்னாடி அந்த கோட்டைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஹிஸ்டரி பார்க்கும் பொழுது என்னலாம் 1 2 3 4 என்று என்னும் அளவிற்கு ஒரே கோட்டைகளில் பல பள்ளிவாசல்கள். எதற்காக? அல்லாஹ்வை வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ்வை வணங்கி வழிபட வேண்டும், அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடாது, தொழுகையுள்ள முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. சமீபத்திலே மைசூர்ல இருக்கக்கூடிய திப்பு சுல்தான் மஸ்ஜிதுக்கு சென்ற பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் ஒரு செய்தியை பதிவு செய்தார். நினைக்கிற திப்பு சுல்தான் என்றால் பெரிய வீரர், மாற்று கருத்தில் மிகப்பெரிய வீரர், பிரிட்டிஷ்காரனுடைய கண்ணுக்குள்ள நல்ல விட்டு ஆட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வீரர் திப்பு சுல்தான். பல நாட்கள் ஓநாயை போன்று நான் வாழ்வதை விட ஒரு நாள் 2 நாள் நான் சிங்கமாக புலியாக வாழ்ந்து சாவதற்கு மேல் என்று கூறுகிறார்கள் திப்பு சுல்தான் அவர்கள். கடைசி வரை அவர்களுடைய முகத்துக்கு முன்னாடி அவரை கொல்லவே முடியல, பின்னாடிதான் குத்து கொண்டார். ஒரு பெரிய தைரியசாலி யார்? மாவீரர் திப்பு சுல்தான் அவர்கள். பல நாட்கள் ஓநாய்களாக நான் வாழ்வதை விட ஒரு நாள் 2 நாள் புலியாக சிங்கமாக வாழ்ந்து நான் சாகிறேன் என்று கூறினார்கள் திப்பு சுல்தான் அவர்கள்.
ஒரு மனிதரை கண்டு அவ்வளவு பிரிட்டிஷ்காரன் பயந்து நடுங்குவான். அவர் எந்த ஊர்ல இருக்கிறாருன்னு சொல்லி பக்கத்துல போய் பயந்து நடுங்குவாங்க பிரிட்டிஷ்காரன். அப்படிப்பட்ட ஒரு பயத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள் மாவீரர் திப்பு சுல்தான் அவர்கள். அவர்களை பற்றி ஒரு செய்தி சொல்லப்பட்டது. திப்பு சுல்தான் அவர்கள் மைசூரில் இருந்தாலும் சரி, பெங்களூர்ல இருந்தாலும் சரி, பாலக்காட்டில் இருந்தாலும் சரி, அவர் சில மசூதிகளை கட்டி வைத்திருக்கிறார். எந்த மசூதியில் அவர் இருந்தாலும் சரி, அவர் தான் தொழுது வைப்பாராம். அந்த அளவுக்கு குர்ஆனை படித்திருக்கிறார். யாருங்க? மாவீரர் திப்பு சுல்தான் அவர்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, அவர் தான் தொழ வைப்பாராம். அவங்களாம் போறதில்லை, அவர் இருந்தால் இமாமத்தை யாருமே செய்ய மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் படித்து வைத்திருந்தார்கள். சுதந்திரத்திற்காக அவருடைய பங்களிப்பு சகோதரர்களே, அன்றைய காலத்திலே எவ்வளவு நவீனங்களை உருவாக்கி பிரிட்டிஷ்காரர் போட்டு அடிச்சுட்டே இருந்தார். அல்லாஹ் மட்டும் தான் அடிமையா இருப்போம், எவ்வளவு அடிமையா இருக்க மாட்டோம். உனக்கெல்லாம் அடிமையா இருக்க முடியாது, தேவையில்லை, எங்கிருந்து வந்தீர்கள் அங்கே ஓடுங்கள் என்று அவருடைய பகிரங்கமான பிரச்சாரம் சகோதரர்களே. எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறார். ஆனால் இது எல்லாம் சொல்லப்படுகின்றதா? டிவி நியூஸ்லயோ செய்திகளிலோ பள்ளிக்கூடங்களிலோ இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதா? யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கின்றன. கப்பல் ஓட்டிய தமிழன் என்று பேசுகின்றோமே, அவருக்கு கப்பல் வாங்குவதற்காக பொருளாதாரத்தை அன்றைய 2 லட்சம் ரூபாயை வாங்கி கொடுத்தது யார்? ஒரு முஸ்லிம். அன்றைய எத்தனையோ கோடிகளை கொடுத்திருக்கிறார்கள் தன்னுடைய சுதந்திரம் பெற வேண்டும் இந்தியா என்பதற்காக. எத்தனையோ கோடிகளை கொடுத்திருக்கிறார்கள் சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக. ஆங்கிலேய கடுமையாக எதிர்த்தார்கள். ஆங்கிலேயர்களை தேவைப்பட்டவர்கள் ரத்தங்களை சிந்தினார்கள். தேவைப்பட்டவர்கள் உயிரையே இருந்தார்கள் எத்தனையோ முஸ்லிம்கள். 35,000க்கும் மேலாக என்று சொல்லப்படுகிறது உயிரை இழந்தவர்களே. அந்தமான் ஜெயில உண்மையாக எத்தனை முஸ்லிம்கள், எத்தனை பேர் இந்த போருக்காக சுதந்திரத்திற்காக கொலை செய்யப்பட்டார்கள் என்று அந்த பட்டியலை பார்க்கும் பொழுது அப்படியே பாதி சதவீதம் முஸ்லிம் உணர்வுகள் தான். இந்தியாவுடைய கேட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். டெல்லியில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய கேட், அதை 2 சைடும் பார்த்தீங்கன்னா அப்படியே பேரைகள் எழுதப்பட்டு நம்ம போய் பார்த்தா எல்லாம் முஸ்லீம் பேரா உங்களை யாருன்னு சொல்லி படிச்சு பார்த்தா சுதந்திரத்திற்காக தன்னுடைய உயிரை இழந்த முஸ்லீம்கள் சகோதரர்கள். அதே இந்தியா கேட்டு அப்படியே நேரம் நடந்து போக நிறைய சமாதிகள் இருப்பதை பார்க்கலாம். சமாதிகள் கபர் மட்டும் வரலாம், எந்த சிறுக்கு கிடையாது. சமாதிகள் இருப்பதை பார்க்கலாம். இவர்கள் யாருன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய விருந்தைகளை கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் முஸ்லீம்கள் அப்படிவாங்க, சொப்பி முசல்மான்களே அப்படிவாங்க. இருக்கக்கூடிய விருத்திகளை யாருடைய சமாதியை கேட்டு பார்த்தால் இவர்கள் எல்லாம் முசல்மான்கள், முஸ்லீம்கள். ஏன் இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்? சுதந்திரத்திற்காக ஒரு உயிரை இழந்த முஸ்லீம்கள் சொல்லுவாங்க. அங்க போய் பாருங்க, பேர் பின்னாடி போய் பார்த்தா எத்தனையோ முஸ்லீம்கள் சொல்லுவார்கள். அவர்களுக்காக நாம் இந்த நாளில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாப்பானாக நம்முடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு முயற்சி பாருங்கள் சகோதரர்கள். அவர்கள் மட்டும் தன்னுடைய உயிரை சுதந்திரத்திற்காக இழக்கவில்லை என்றால், தன்னுடைய பொருளாதாரத்தை சுதந்திரத்திற்காக இழக்கவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாத்தால் அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் ராஹத்தா இருக்கிறோம், யாரும் அடிமை இல்லை. அல்லாஹ் கொண்டு அடிமை. நான் தொழுவேன், ஹஜ்ஜி போவேன், ஜக்காத் கொடுப்பேன், நோன்பு வைப்பேன், என்னை கேட்கிறவங்க எவனுக்கும் உரிமை இல்லை என்று சொல்லி சந்தோஷமாக மார்க்கத்தை பின்பற்றி வாழ்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உதவியால் நம்முடைய முஸ்லிம் முன்னோர்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கபர்களை வெளிச்சமாக ஆக்குவானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை யாரெல்லாம் சுதந்திரத்திற்காக உயிரை இழந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தஆலா உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்குவானாக. أقول قولي هذا أستغفر الله العظيم لي ولكم وأستعفي عني وعنكم ولجميع المسلمين فاستغفروه إنه كان غفارا. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه، والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين وبعد. ஆனால் மிகப்பெரிய ஒரு வேதனை சகோதரர்களே, 79வது சுதந்திர தினத்தில் நாம் உட்கார்ந்திருக்கின்றோம் என்ற முஸ்லிம்களுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கின்றதா என்பதை யோசித்து பாருங்கள். சுதந்திரத்திற்காக இந்த அளவுக்கு பொருளாதாரத்தையும் தன்னுடைய உயிரையும் இழந்தார்கள் முஸ்லிம்கள் என்பதை முதல் குத்துபாவில் சுருக்கமாகத்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். விரிவாக சொல்வதற்கு இங்கே நேரமே இல்லை, எல்லாம் தெரியும்.
இன்றைய ஆட்சியாளர்களுக்கு எல்லாம் தெரியும், முஸ்லிம்கள் இல்லை என்றால் சுதந்திரமே இல்லைன்னு சொல்லி எல்லாமே தெரியும். நம்ம துரோகிகள், முஸ்லிம்கள் தான் இந்த நாட்டுடைய மைந்தர்கள் என்றெல்லாம் இந்த நாட்டுடைய ஆட்சியாளர்களுக்கு தெரியும். ஆனால் முஸ்லிம்கள் இன்று இந்தியாவில் சுதந்திரமாக வாழ்கின்றோமா? எத்தனை மதரசாக்கள் இடிக்கப்பட்டிருக்கின்றது. குஜராத்தில், அஸ்ஸாம்ல, யூபியில, டெல்லியில போன்ற பீகார்ல போன்ற எத்தனை மதரசாக்கள் இடிக்கப்பட்டிருக்கின்றது. எத்தனை மஸ்ஜிதுகள் இடிக்கப்பட்டிருக்கின்றது. எத்தனை முஸ்லிம்கள் குழந்தைகள் கற்பழிக்கப்படுகிறார்கள். ஆசிபாவை போன்ற எத்தனை முஸ்லிம்கள் குழந்தைகள் கற்பழிக்கப்படுகிறார்கள் என்று பாருங்கள். எவ்வளவு அநியாயங்களும் அக்கிரமங்களும் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு இந்த இந்தியாவில் நடைபெறுகிறதை வச்சு பாருங்க. தாடி வச்சு போன அடிக்கலாம், கொலை செய்யலாம், தாடி வெட்டலாம். ஒரு முஸ்லீம் போறான்னு தெரிஞ்சா அவனை கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறது, கேவலப்படுத்துறது, சொல்றது எவ்வளவு அநியாயங்கள், அக்கிரமங்கள் முஸ்லிம்களுக்கு இந்தியாவில் நடைபெறுகின்றது. சகோதரர்களே, நீங்க எல்லாம் வந்தீர்கள், நாளை விட்டு போ சொன்னாங்க. சிஏஏ பிரச்சனை எப்படி வாங்கி சொல்ல மனம் வந்ததா? நீ எங்கிருந்து சொல்லுகின்றாய்? முஸ்லிம்கள் வந்தீர்கள் என்று சொல்லுகின்ற அந்த இடம் முஸ்லிம்களுக்குரியது அல்லவா? எங்கே இருந்து பேசுகிறீர்களோ அந்த இடம் யாருக்குரியது? முஸ்லிமுக்குரியது. அங்கே இருந்து பேசுகிறார்கள் முஸ்லிம்கள் வந்தீர்கள் எல்லாம் போக பாகிஸ்தானுக்கு எங்கேயாவது. அக்கிரமங்கள், எவ்வளவு அநியாயங்கள், அக்கிரமங்கள் இந்த இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு தெரியாத முஸ்லிம்களுக்கு நடைபெறுகின்றதை பார்க்கின்றோம். சகோதரர்கள், முஸ்லிம்கள் முழுமையாக இந்தியாவில் இப்போது வரை சுதந்திரம் பெறவே இல்லை. நன்றி கெட்டவர்கள், முஸ்லிம்களுக்கு நன்றி கெட்ட தன்மையாக கொண்டவர்களாக இருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு நன்றி கெட்டவர்களாக வாழ்கிறார்கள் என்ற ஆட்சியாளர்கள். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பாபர் மசூதி இடிச்சது மட்டும்தான். அங்க கோர்ட்டே சொல்லிருக்காங்க, பள்ளிவாசல் தான் இருந்திருக்குன்னு சொல்லி. கோர்ட்டையும் மதிக்காம ஜட்ஜிகளையும் ஆளுதானே மஸ்ஜிதில் இருந்த இடத்த ஒன்று அப்படியாவது விட்டுருக்கலாம். சரி, எந்த பிரச்சனையும் வேண்டாம், ஒன்றும் கெட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலாவது நமக்கு ஒரு சின்ன சமாதானம் இருந்தது. சரி, ஒன்றும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு. ஒரு ஸ்கூலோ காலேஜோ கேட்டிருந்தாலும் சரி அப்படின்னு நம்ம கொஞ்சம் சமாதானம் ஆகிருக்கலாம். ஆனால் எந்த அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கி ஷிர்க் வைத்து விடாதீர்கள் என்ற ஏகத்துவ செய்தியை சொல்வதற்காக நபிமார்கள் அனுப்பப்பட்டார்களோ அப்படிப்பட்ட ஷிர்க்குடைய கூடாரமாக அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் இருந்த இடம் ஆளாக்கப்பட்டிருக்கின்றது என்றால் இதை விட அசிங்கம் கேவலம் இந்த காலத்தில் முஸ்லிம்களுக்கு ஒன்றும் இல்லை. பள்ளிவாசலை இடிச்சு அங்கு ஒரு ஷிர்க்குடைய ஒரு கூடாரத்தை அங்கே நிப்பாட்டி வைத்திருக்கிறார்கள் என்றால் இதை விட இந்தியாவில் ஒரு அக்கிரமம், ஒரு அநியாயம் முஸ்லிம்களுக்கு வேற என்ன வேண்டும்? சகோதரர், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பாபர் மசூதி தான். நம்ம வரலாறு எடுத்து பாருங்க, எத்தனை மதரசாக்களை இப்போது வரை இடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல இந்த இடத்துல சமீபத்தில் கூட பார்க்கிறோமா இல்லை? ஒரு தர்காவுக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிறான். தர்காவுக்கு இஸ்லாமுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. என்னதானே இருந்தாலும் ஒரு முஸ்லீமுடைய சொத்து தானே அது. இருந்தாலும் சில முஸ்லீம்களுடைய சொத்து அதானே. அங்க போய் இடிக்கிறதும் அதை உடைக்கிறதும் கொஞ்சம் மனசாட்சி வேண்டாமா? அதானே சுதந்திரம் முஸ்லிம்கள் என்றால் எங்கேயா சுதந்திரம்? அதுதானே இன்னைக்கு இந்தியாவுடைய என்ன சொல்றது சுற்றுலா தலம், இந்தியாவுடைய சுற்றுலா தலம் அப்படின்னு காட்டுறதே இதெல்லாம் தான். எல்லாம் முஸ்லிம்களுக்கு என்னதான் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதுதானே இந்தியான்னு அடிச்சு பார்த்தா என்னதான் வருது? டெல்லியுடைய ஜும்மா மஸ்ஜிது, ஹைதராபாத் ஜும்மா மஸ்ஜிது, பாம்பேவுடைய ஜும்மா மஸ்ஜிது, செங்கோட்டை, தாஜ்மஹால், இதெல்லாம் யாருக்கு என்ன? யாருக்கு என்னது? யாருக்கு என்ன? எல்லா முஸ்லிம்களுடைய கரம் இல்லாமல் எந்த சுற்றுலா தலமும் இல்லை இந்தியாவிலே. ஒரு சாதாரண கட்டடமா? அந்த மாதிரி ஒரு கட்டடத்தை கூட நம்ம கட்ட முடியாது. அப்படிதான் சகோதரர்களே, அந்த மாதிரி ஒரு கட்டடத்தை கூட நம்ம கட்ட முடியாது. எந்த விதமான பெரிய பெரிய ஆயுதங்கள் இல்லாமல் அந்த அளவுக்கு கட்டி வைத்திருக்கிறார்கள் முன்னோர்கள். எல்லாமே சுற்றுலா தலமா எல்லாம் முஸ்லீம்கள் கெட்டது எல்லாம் காட்டிட்டு வசூலி பண்ணிட்டு முஸ்லீம்களுக்கும் இந்தியாவுக்கு சம்மந்தம் இல்லை. முஸ்லீம்களுக்கும் இந்தியாவுக்கு பைத்தியக்கார தலம் என்று சொல்வதா அது திமிர் என்று சொல்வதா என்றே புரியவில்லை. எல்லாம் பாதுகாப்பாக இந்த செய்திகள் எல்லாம் நாம் கேட்டோம் போனோம் என்று இல்லாமல் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அனைத்து இந்த செய்திகள் எல்லாம் நாம் அவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும்.
உங்களுக்கு என்னெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோனில் வரைக்கும் இந்த செய்திகள் முஸ்லீம் முன்னோர்களுக்கு இதெல்லாம் வருதோ அது ஸ்டேட்டஸ் வச்சுட்டே இருங்க. 4 பேர் பார்க்கும்போது வரலாறு அவங்களுக்கு தெரியும். முஸ்லீம் முன்னோர்கள் இப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்களா, முஸ்லீம் முன்னோர்கள் இப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்களா என்று வரலாறுகளை, உண்மையான வரலாறுகளை அவர்கள் கொண்டு போய் சேர்ப்பது சகோதரர்களே நம் மீது கட்டாய கடமை என்பதை மறந்துவிடாது. அதை நாம் மறைச்சு வாழ்ந்தோம் அப்படின்னா முன்னோர்களுக்கு நாம் செய்கின்ற துரோகம் என்பதை நாம் மறந்துவிடாது என்ற சகோதரர்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அல்லாஹுடைய மார்க்கத்தை சிறந்த முறையில் பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. யாரெல்லாம் இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக அவருடைய முன்னோர்கள் பாடுபட்டார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய மரணங்களை அங்கீகரிப்பானாக. உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கும் நமக்கும் நமது மனைவி மக்கள், நமது பெற்றோர்கள், குடும்பத்தார்கள், உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவானாக. நரகத்திலிருந்தும் கபருடைய அதாபுகளிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நமது மனைவி மக்கள், நமது பெற்றோர்கள், நமது குடும்பத்தார்கள், உலக முஸ்லீம்கள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. அவர்களுக்கு விதமான துன்யா ஆசீர்வாதத்தின் நியமத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கும் நமக்கும் பொழிவானாக. மஸ்ஜிதுல் அக்ஸாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரைவாக முஸ்லிமுடைய கரத்தில் கொடுப்பானாக. இந்தியாவுடைய ஆட்சி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரைவாக நல்ல ஈமான் உள்ள, இறையச்சல் உள்ள நல்ல முஸ்லிமுடைய கரத்தில் அல்லாஹ் தஆலா வழங்குவானாக. அதன் மூலமாக இந்தியா மக்களுக்கு அல்லாஹ் தஆலா மன அமைதியும் சுபட்சமான வாழ்க்கையும் வழங்குவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.